திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒரு மிகப்பெரிய நபர், மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் அவர் கேட்டார் என்கிட்ட, சார் அவர்கிட்ட வந்து அவரை ரொம்ப பிரபல்யமானவர். அவர் வந்து கேட்டார், சார் என்கிட்ட எல்லாம் பணம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இருக்குது சார். பட் நான் வந்து ஒரு மன நிம்மதி, இந்த மன நிம்மதி வந்து அமையாமல் இருக்கிறதுக்கு ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு இது இருக்கா? மன நிம்மதி வந்து இல்லை. என்ன காரணம் இதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து மன நிம்மதி வந்து இல்லை. மனம் வந்து ரொம்ப அப்படியே வலிக்குது. அதாவது ரொம்ப இட்ஸ் கெட்டிங் மோர் பெயின். அது வந்து என்னால் உணர முடியுது. என்னால் நிம்மதியாக எங்கேயும் இருக்க முடியல. இங்கே இருக்கும்போது இன்னொரு இடம், அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கும்போது அங்கே அப்படின்ற ஒரு விதமான கலக்கம் வந்து என்கிட்ட இருந்துட்டுருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத அவர் வந்து கேட்டிருந்தார். அவர்கிட்ட இந்த பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து அதை எடுத்து அதை செய்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து அவரால் பார்க்க முடிஞ்சுது. நல்ல டிஃப்ரென்ஸ் அவரால் இது இருந்தது. அதாவது காரண காரியம் இல்லாத ஒரு வழி, அந்த காரண காரியம் இருந்து ஒரு வழி. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இட்ஸ் வெரி டஃப் டு ஹீல், அதே மாதிரி டஃப் டு டீல் ஆல்சோ. அப்படி இருக்கிறத வந்து எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுறது, அதை வந்து அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தது. அவர் சொன்னார், இப்போதைக்கு எனக்கு எந்த யோசனையுமே இல்லை, நானாக வந்து என் மனசே யோசிக்குது சார், என்னது ஒன்றுமே யோசிக்க மாட்டேங்கிறோமே அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன், குட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து என்ன நான் சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆன்மீக தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை, பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்ப்போம். 11/7/2026 உத்தராயணம் பராபவருஷம் ஆணி மாதம் 27ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை காலையில் 8:39 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி துவாதசி, பின்னிரவு 11:43 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை காலை 8:39 வரை, பின்பு சுவாதி. துளாராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நவக்கிரகங்களில் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமைனா சனீஸ்வரர், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான், அடுத்து சந்திரன் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் செவ்வாய், அதுக்கப்புறம் புதன்கிழமை புதன், வியாழக்கிழமை குரு பகவான், வெள்ளிக்கிழமை சுக்கிரன். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேதுவுக்கு நாட்கள் கிடையாது, தினங்கள் கிடையாது, ராகு கால யமகண்டம் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தினத்துலேயும் ஒவ்வொரு அதிபதி. அது மாதிரி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய நாள். அந்த தின அதிபதி அப்போது யாரை வழிபடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபடுவோம். உதாரணத்துக்கு சனிக்கிழமை பெருமாள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுறது, முனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய பகவானை, சிவபெருமானை வழிபடுறது, திங்கக்கிழமை சிவபெருமானை அம்பாளையும் வழிபடுறது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூஜை பண்ணுறது, வேல் பூஜை பண்ணுறது, புதன்கிழமை சரஸ்வதி அம்பாள், விநாயகர் பெருமான், மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான. வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டோட அந்த தினத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. சனிக்கிழமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறையா கஷ்டங்கள், நிறைய தடங்கல்கள், நிறையா பிரச்சனைகள். உதாரணத்துக்கு 7.5 சனி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் இருந்துட்டுருக்கும். சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூக்ஷமம், இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன் ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது தசை, கேது புத்தி, கேது அந்தரம் இருக்கிறவங்களுக்கும் சில பல பிரச்சனைகள் அவங்க லைஃப்பில் இருக்கும். இதெல்லாம் தீர்றதுக்கு இது இப்படி சனி கிழமை ராகு கேதுவுக்கு எப்படி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு நம்மளுக்கு கோளறு பதிகத்தில் வரும். அந்த மாதிரி இந்த தினத்தில் நவக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு போய் எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு வேண்டி வணங்கி, போன வாரம் நான் ஒரு ஆன்மீக தகவலில் சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே போன்று அதை கடைபிடித்து சனிக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பயபக்தியோட நம்மளுடைய கெட்டதெல்லாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு
அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோயிலுக்கு போகும்போது அந்த பேராற்றல், பெரும் பேராற்றல் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது கெட்ட விஷயங்கள் போயிடும். ஒரு நகைச்சுவையை பார்க்கும்பொழுது துக்கங்கள் போயிடுது, சிரிப்பு வந்துடுது, சந்தோஷம் வருது, துக்கம் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது கெட்ட விஷயங்கள் மறையும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக 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 என்ன ஆகும்னா கெட்டதெல்லாம் மறைஞ்சு நல்லது மட்டுமே இருக்கும். இதுதான் பெரியவங்க நமக்கு தினம் வந்து ஆலயத்துக்கு போகிறது நல்லது, சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய தினத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா காலத்தில் 8:49 சொச்சம் வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுது. சில பேர் ரெகுலராக காலையில் போவாங்க, வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா வியாபாரத்துக்கு ரொம்ப உகந்தது. துலா ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். அதெல்லாம் ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்து விட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனை. இந்த யோசனைகள் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இதை சரிப்படுத்தணும், இதை சரிப்படுத்தணும், அப்படி பாட்டாக யோசிப்போம். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், இல்லை ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. பலவிதமான யோசனைகள் இருந்துன்னா குழப்பம் நிறையா இருக்கும். ஃபேமிலி விஷயத்தை பற்றியும் பொருளாதார விஷயத்தை பற்றியும் நிறைய யோசனைகள் இருக்கும். நம்ம எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இஃப் யூ கிவ் ஸ்பேஸ் டு த நெகட்டிவ் திங்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக நம்மளை வந்து ஆக்கிரமம் பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கணுங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து அப்படியே நெகட்டிவிட்டியாக ஏற்றுனோம்னா போச்சு. அதனால் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்றம், டிக்கெட் புக்கிங்கு, அதே சமயத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்கள் வெளிப்படையாக இருந்தாலும் பேசிடுவீங்க, மனசுக்குள்ளே வச்சு பேசுகிறது பிடிக்காது. இன்றைய தினத்தில் அந்த வெளிப்படையாக பேசுறது கூட சில நேரங்களில் தப்பாக கூட இருக்கலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமானும், வேல் வழிபாடும் வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளான சாதகமான நாள். எப்படி அப்படின்னு பார்த்தா, ஜாதகம் நல்லா இருக்கும்போது சாதக நாள், ஜாதக தசாபத்தி நல்லா இருக்கும்போது ரொம்ப வரியான நாளாக இருக்கும். ரெண்டுமே இன்றைக்கி கலந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே இன்றைக்கி நாள் எப்படி இருக்கோ அதுதான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப அமைதியாக இருக்குது சார், என்னமோ தெரில, ரொம்ப அப்படியே டல்லாக இருக்குது, டே ஃபுல்லாக அப்படி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு புது ஐடியாஸாக வருது சார், ஐயோ என்னென்னு தெரில, பிரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இயங்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். டிபெண்ட்ஸ் த டே. அதாவது அந்த நாளை பொறுத்து, அந்த எண்ணத்தை பொறுத்து அந்த நாள் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. என்ன வேணால் இருக்கட்டும், நிறையா விஷயங்களில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க பிரயோஜனமாகி அவங்க அடுத்த நிலைக்கு போயிருக்காங்க. தப்பு கிடையாது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் நீங்கள் சில நேரங்கள் பேசும்போது என் கூட இருக்கிறவங்களாம் இப்படி வந்துட்டாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு சில நேரங்களில் சொல்லுவீங்க இல்லையா? இனிமேல் சில ஐடியாஸ், சில விஷயங்களை உங்களுக்காக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டோம், நமக்காக எப்போ வாழ போகிறோன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நிறையா நேரங்களில் யோசித்து இன்றைய தினத்தில் செயல்படுவீங்க. பேக்கரி வச்சுட்டுருக்கவங்க, கேக் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க, ஒரு இடத்துல சேல்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இதெல்லாம் தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நிறைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் சிலது இல்லை, ஏற்றம் இறக்கம் இருக்கும். நம்ம போட்ட ஐடியா மாறி போனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களே, வழிபடக்கூடிய தெய்வம் நாராயணர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம்னா அது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சொல்கிறவங்களுக்கு என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சில நேரங்கள் உங்கள் மனசு சொல்லும். அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களால் உணர முடியும். எஸ், இட்ஸ் ரைட். நம்ம ரொம்ப கஷ்டமாக எடுத்துகிட்டு அதை டீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும். சரி பார்ப்போம், ஈஸியாக நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை ஈஸியாக டீல் பண்ணுங்கள். லாபங்கள் கூடி வரும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளி, தங்கம் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். டைமண்ட் சம்மந்தமாக, ரத்தினம் சம்மந்தமான
வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் எதையுமே சேலஞ்சிங்காக எடுத்து லைஃப்பில் பார்த்தது தான் பழக்கம். இப்போவும் அதே மாதிரி சேலஞ்சிங் இருக்கும், ஜெயிப்பீங்க. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதேமாதிரி ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புது விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில நேரம் தோல்விகள்லாம் இருக்கும், மறதிகள் இருக்கும், அதை தாண்டி வாங்க, ஜெயிச்சு வருவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் குலதெய்வ வழிபாட்டோட. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இந்த தினத்தில் சூப்பராக இருக்குது. கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதே மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் எதுவும் நடக்காது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் மனசில் வச்சுட்டு பாசிட்டிவாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல நபர்களையும் நாம் தான் தேடி போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கெட்ட நபர்களை பார்த்தா விலகி போகணும், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி நல்ல நபர்களை கைவிட்டுறாதீங்க. அவங்கள வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன அழுத்தங்கள், மன கவலைகள், மனதில் இருக்கக்கூடிய சில வெறுப்புகளை இன்றைய தினத்தில் கேரி பண்ணாதீங்க. இட் வில் ஃபால்ஸ் டு நெக்ஸ்ட் 20 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்சது நடக்கும். அதே சமயத்தில் ரொம்ப வயசானவங்க கவனமாக, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேமித்து வச்சிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் சேமித்து வைப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது தொழிலை பற்றி யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா, யாருக்காவது தானம் தர்மம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவீங்க. அதுக்குண்டான பணவரவுகள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஸோ இன்றைய தினத்தில் நீங்கள் எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு பின் நாட்களில் சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் செயல்பட்டால் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய மனதை குலைக்கிற அளவுக்கு கூட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள் இந்த மாதிரி பழைய விஷயத்தை பேசி எதுன்னு டென்ஷன் ஆக்குறது இந்த மாதிரி இருப்பாங்க. எகெயின் யூ கம் டு பேக். தியானத்தில் யோகாவில் ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை பண்டில் ஆஃப் தாட்ஸை நினைக்கும், திருப்பியும் தியானத்தினுடைய மையப்பகுதிக்கு உங்களுடைய மனதை கொண்டு நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடந்தாலும் திருப்பியும் உங்களை நீங்களே திரும்பி பார்க்குறதுக்குண்டான ஒரு அமைப்பை கொண்டு திருப்பியும் நீங்கள் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் கொண்டு வாங்க. நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. வேலை வாய்ப்பு தொழிலுக்கு நன்னா இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சில நேரங்களில் இவங்களாம் எப்படி திருப்தியாக இருக்காங்க, எப்படி நிம்மதியாக இருக்காங்க அப்படி ஒரு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உலகத்தில் கொடுமையானது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், இந்த வார்த்தை மட்டும் நமக்கு இது ஒரு ஹெல் டேன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இருக்கவே கூடாது. மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பட் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி தாட் மட்டும் வரக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் அப்படின்ட்டு நம்ம போயிடணும். ஏன்னா அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ஈஸி, அதை எடுத்து நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதே அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களும் அது தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ நெவர் எவர் வரி அபவுட் தட். நீங்கள் ஜெயிப்பீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட எல்லா திறமையும் கடவுள் கொடுத்துருக்காரு. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது வீண் போகாது. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். யார் உங்களை கெடுக்கணும், யார் உங்களை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் அது நடக்காத காரியமாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான காலங்கள் நிச்சயமாக இருந்துருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களையும் பண விவகாரங்களையும் கவனம் தேவை. யாரையும் அப்பட்டமாக நம்பாதீங்க. சில பேர் சொல்கிறது, கேட்குறது, பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு உண்டானதாக இருந்துட்டுருக்கும். வெளியில் உங்களை பற்றி வேறு மாதிரியும் பேசுவாங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் கவனித்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணத்துக்கு சூப்பராக இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிரயாணம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லாபகரமான பிரயாணமாக இருக்குது. நினச்சது நடக்கும். இன்றைக்கி எங்கேயாவது சிக்னலில் போயிட்டு இருந்தாலும் சிக்னலில் க்ரீன் கலரில் விழுந்துடும். ஆடாடாடா ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப மன அமைதி கிடைக்கும். நல்ல ஒரு குரு போல் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தைகள் ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். ஸோ பெட்டர். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப வயதானவங்களை கூடமாட இருந்து கவனிக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும்.
ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். பேசாதவங்க பேசுவாங்க, அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சார் நான் ஓடினா தான் சார் காசு, ரொம்ப கஷ்டம் சார் ஃபேமிலியில் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பண சம்பாத்திய யோகங்கள் கூடி வரும். நல்ல பாசிட்டிவ் தாட்டோடு இருந்தீங்கன்னா இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இந்த தினத்தில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சாதகமாக இருக்கான்னா ஒரு 30% இருக்குது, 70% கொஞ்சம் பாதகம் இருக்குது. அதனால் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். யதார்த்தமாக பேசினா கோபம் வரும். அதே சமயத்தில் சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம், சாகசம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்திலும் போட்டி போட வேண்டாம். மற்றவங்க அப்படி சொன்னால் கூட பெருசாக எடுத்துக்கவும் வேண்டாம். எல்லாத்தையுமே கடந்து ஒரு நமட்டு சிரிப்பில் அந்த நாளை கொண்டு போயிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு மட்டும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். நிறைய விஷயம் நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எதுவும் பண்ணக்கூடாது. புதுசாக காரியங்கள் பண்ணாமல் பழைய காரியங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அதே மாதிரி வேலையாட்கள்கிட்ட கோவிச்சுக்கிறது, வீட்டில் கோவிச்சுக்கிறது, வீட்டில் யாராவது மற்றவங்க பேசுனாங்கன்னா டக்குன்னு அது ரைஸ் ஆகிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாளைக்கெல்லாம். ஸோ துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு, சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. இன்றைய தினம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. திருமண காரியம் கைகூடு. திருமணமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம், பையன் வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம், மேட்ரிமோனிக்கெல்லாம் பதிவு பண்ணியாச்சு, வெயிட்டிங் ஃபார் த குட் ரிசல்ட். ஒருத்தங்க பார்த்துட்டு போயிருக்கா, ஓகேன்னு சொன்னாங்கன்னா டமார்னு அடுத்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிட வேண்டிதான், அடுத்தது சக்ஸஸ் தான் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கல்யாணமும் சரி. குழந்தை வரும், IVF பண்ணிட்டு இருக்கிறவா அனுகூலத்தை தரும். அதே மாதிரி வயதானவங்களுக்கு கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப முடியாத காரியத்தை செயல்படுத்தக்கூடாது. ஈஸியான ஒர்க் எடுத்து பண்ணுறது நல்லது. கொஞ்சம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதாவது முடியாததை நீ செஞ்சால் தான் ஜெயிக்கும், இந்த சக்தியெல்லாம் இப்போதைக்கு இல்லைப்பா, ஏன்னா ஏற்கனவே அனுபவப்பட்டு பல காரியங்களில் தோற்றது தான் மிச்சம், இனிமேல் எது நடக்குமோ எது நடக்க முடியுமோ அது மட்டும் நான் செயல்படுத்தினா போதுங்கிற ஒரு எண்ணங்களில் கொண்டு வந்து முயற்சி பண்ணிங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதே சமயத்தில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. பிறரை நம்பி சில காரியங்கள் பண்ணுவீங்க, தப்பு கிடையாது, ஆனால் சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. நிறையா விஷயங்கள் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். நான் சொன்னனா இல்லையா, சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லுவீங்க. கடல் சார்ந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் தண்ணி சார்ந்து, அதாவது தண்ணி சார்ந்துன்னா நான் வந்து கடலில் வேலை செய்கிறேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஜூஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஜூஸ் வந்து நான் போட்டு கொடுக்குறேன், தண்ணி நீர் சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கடன் பிரச்சனை தீரும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் கடனுக்காக கடன் வாங்கி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடாது. கடன் பிரச்சனை தீரும், முயற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒத்த தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் பல பிரச்சனையை பார்த்தாச்சு, வர பிரச்சனையே பெருசு கிடையாது, ஜெயிச்சிருவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மாரராசி நண்பர்களுக்கு, மாரராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல நாள், இடமாற்றத்துக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. ஏதாவது விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் குறிக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் சூப்பராக இருக்குது. பலவிதமான யோசனைகள் மனசில் வரும், இது இப்படி அது அப்படி இது அப்படின்னு பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும், எந்த இடத்துல நம்ம சரியாக இருக்கோம், எதை நான் திருத்திக்கணும், எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அனலைசேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தினத்தில் எடுத்து பண்ணுவீங்க. ஒரு ரூட் கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். நிறையா இந்த நேச்சுரல் லவர்னு சொல்லுவாங்கள்ல, இயற்கையை விரும்பி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படியே நிதானமாக அப்படியே உட்காந்து யோசிக்கிறது, அப்படியே சேர் போட்டு யோசிக்கிறது, நிறைய கவிதை எழுதுறவங்களுக்கு, அதே சமயத்தில் எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மாரராசி என்பர்கள் பெரும் பிரச்சனையை கூட ரொம்ப அழகாக தீர்த்துடுவீங்க. ஆச்சரியம் ஊட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சார் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, உங்களால் முடியுங்க தான் கடவுள் அதை கொடுக்குறாரு, அதனால் அதை தாண்டி வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நவக்கிரக வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். லாபங்கள் கூடி வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. தாயாருடைய சொந்தக்காரங்க, அம்மாவுடைய சொந்தக்காரங்க, சித்தி, பெரியம்மா, அவங்க பசங்க, இவங்க மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது, நிகழ்ச்சிக்கு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. வீடு சம்மந்தமான சில ஆல்ட்ரேஷன்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இது பண்ணலாம், இது பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் போய்ட்டு நல்லது நடக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? ஜெயிச்சு வந்துடுவீங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷனில் இத்தனை நாள் சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசிக்கு நீங்கள் பிரயாணம் இல்லை பேசுறது யோசிக்கிறது, இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து நடக்கும், இல்லைன்னா தனித்தனியாக நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இது ஏதேனும் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, இதில் இருந்தால் தப்பு கிடையாது. ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறது, பிரயாணம் பண்ணுறது கரெக்டு தான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா போச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்போ தான் 7.5 சனியோட முழுமையான ஆட்டம் இருக்கும். ஸோ ஆக இந்த எந்த ப்ராப்ளத்தில் இல்லாமல் இது நேச்சுரலாக நம்ம தொழிலையோ வேலையிலையோ இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரித்து எடுத்துக்கோங்க. பாசிட்டிவிட்டியில் இருங்க. வேலைகளை நீங்களே இழுத்துக்கோங்க, வேலைகள் நீங்களே செய்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும், மனசை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.